இந்த மனுஷன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. இன்னைக்கு புள்ள காலேஜ்லேருந்து வரான். கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைப்பும் பார்த்தா எங்கே தொலைஞ்சான்னு தெரியல இந்த பாவி மனுஷன். சரி நம்மளாச்சும் போய் கறி வாங்கிட்டு வருவோம். சரி சரி குளிச்சுட்டு இரு, நான் அண்ணன் ஊர்லேருந்து வரேன், நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். அம்மா என்ன வாத்து கூட பேசிட்டு இருக்கீங்க? ஏட்டி லேட்டா அந்த வாத்தை பிடிச்சி கவுத்துப்பிடு. நான் போய் அண்ணன் வரான்னு கறி எடுத்துட்டு வரேன். இந்த கறி சிக்கன் 65 எல்லாம் செஞ்சு தரேன். ஜாலி ஜாலி ஜாலி, அண்ணன் வரானா அதனாலதான் கறி எடுக்க போறீங்களா? ஜாலி. ஏடி மல்லி, இந்த ரோஜா செடியில எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுப்பா. அந்த குளத்துல உள்ள தண்ணியை மோந்து ஒரே வாடு நாப்பில் தெரியுது பாரு. எம்மா நீங்க முதல்ல போங்கம்மா, போய் கறி எடுத்துட்டு வாங்கம்மா. நீங்க போற வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே இருப்பீங்க. ஏடி சேர்ப்பேன், பூச்செடியெல்லாம் வாடி கிடக்கும், கொஞ்சோட தண்ணி ஊற்றுப்பிலன்னு சொல்றதுக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கானா? வர்றதுக்குள்ள பூச்செடியெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த வாத்தெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கவுத்து போடணும். சரியா? வந்து பார்த்தேன் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா வச்சுக்க, தூக்கி போட்டு அடிச்சிருந்துருவேன் பார்த்துக்க. சரி சரி நீங்க போங்க. கரைக்கு வந்து தோலை, எங்க அம்மா தான் இனி அந்த பாடுபடுத்துறானா, நீ ஏன் இப்படி தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு பண்ற? மூஞ்ச பாரு இந்த பிள்ளைக்கு. சரி சரி என்ன வச்சு பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம். வந்துருவோம். கழிச்சல்ல போனவன் இந்த சிக்கனை என்ன ரேட்டு விற்கிறான்? கழிச்சல்ல போனவன் இவனோட பேர் தொலைவு. இந்த சிக்கன் எடுக்க போனாலே அப்போ 350 ரூபா சொல்றானே ஒரு கிலோ. எங்க பார்த்தாலும் 250 ரூபா 200 ரூபா தான். இந்த கல்ச்சல்ல போனட்ட மட்டும் 350 ரூபா. என்ன பண்றது? நம்ம பையன் வரான், சரி ஆசையாக சாப்பிடுவான்ட்டுக்காண்டி எடுத்து சமைக்கப்போம்ட்டு எடுத்தேன். அதுக்கு இந்த ரேட்டா? என்ன 4 முடி காலை நீட்டிக்கிட்டு ஹாயா மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு. சரி போய் பார்ப்போம். இவளுக்கு தெரிஞ்சா ஐயையோ கறி எடுத்துகிட்டு போனால் ஓசியில் வந்துடுவாளே. வாங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன லட்சுமி அக்கா, இன்னைக்கு என்ன பிரியாணியா இல்லை என்ன சிக்கன் 65யா? என்ன கறியோட போகிறீங்க? அதை நறுக்கி 2 கிலோவுக்கு இருக்கும் இருக்க. 4 முடி எனத்தை தூக்கிக்கிட்டு என் விட்டு பக்கத்து வந்துடாத. நானே 1 கிலோ 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறேன். அவன்கிட்ட அந்த கறி போட்டு வாங்கிட்டு போகிறேன். என் பையன் வேற இன்னைக்கு வீட்டுக்கு வரான். அவனுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து சிக்கன் 65 போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கிட்டு போகிறேன். யானத்தை கழுவி எடுத்துக்கிட்டு அங்கே வந்துடாத. ஆமாம், வீடு வீடா எனக்கு யானத்து கூட தான் வேலை பாரு. ஏ லட்சுமி மரியாதையாக பேசு. நான் எதுக்கு கறின்னு தான் கேட்டேன். அதுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருந்த. நடக்கிறது வேற பார்த்துக்க. சரிதான் போடி. நீ ஏன தூக்கிக்கிட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கும் ராணியா காட்டுக்கும் போகிறது எனக்கு என்ன தெரியாத. என் விட்டு பக்கத்து வந்துடாத. என் மயனுக்கு வேணும். சரித்தா தாயே, உன்கிட்ட தெரியாமல் கேட்டுட்டேன். நான் ஏன தூக்கிக்கிட்டு போகிறேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ உங்கள் கறியை கொண்டுக்கிட்டு போங்கம்மா. பொடி போக்கத்தவளை, இவளுக்கு வேறு வேலையே இல்லை. யார் வீட்டுக்கு யானை தூக்கிட்டு போகிறது தான் வேலை. இந்த லட்சுமி அக்கா நம்மளை இவ்வளோ இன்சல்ட் பண்ணிக்கிட்டு போகுதே. சரி நம்ம போவோம், நம்ம போய் துணி துவைப்போம். இதுக்கு என்ன வேலை? இங்கே அந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ வேலை சொல்லிட்டு போனால் ஒன்றுமே செய்யலை. கிச்சனில் பாத்திரம்லாம் போட்டபடி கிடக்கு, ஒன்றுமே பார்க்கல. பையன் வேற வந்துட போகிறான். நம்ம வேலை சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சிடும். போர் அடிக்குதே, ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? பாட்டு பாடினது சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிட்டு. எங்க இன்னும் பையனை காணும், போய் வெளில பார்க்கலாம். ஓ சிக்கன் சில்லி நல்லா வந்திருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ பையனுக்கு வைக்கணும், நம்மளே தின்னு முடிச்சிருவோம் இருக்கே நம்ம செஞ்சது. அம்மா அம்மா என்னமா பண்றீங்க? நீங்களே ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. போன்ல சொன்னீங்க சிக்கன்லாம் சமைக்கிறேன் தம்பின்னு. இப்போ என்னம்மா என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன பெத்த கடுவாடே, எப்ப வந்த நீ? என்ன பெத்த சொல்லமே, எப்படா வந்த? உன்னை விட்டுட்டு நான் திம்பனடா. செஞ்சது உப்பு இருக்கான்னு பார்த்தேன்டா தம்பி. வாடா வாடா, எப்படா வந்த? எங்கடா வெளியில தங்கச்சி நின்னாலே? அம்மா நான் வாட்டை போட்டு கவுத்து ஓடிட்டேன். இப்ப கவுத்து போட்டு வந்தேன். அம்மா அப்பா எங்கம்மா? நான் வர்ற வழியில வயக்காட்டு வெளியே தான் வந்தேன். அப்பாவே காணும். எங்கம்மா அப்பா? அவன்
பிச்சைக்காரன் எங்க கிடக்குறான்னு தெரியலடா தம்பி. காலையில எந்திரிச்சு தேடுனேன், விட்டிக்கிறதுக்கு முன்னாடி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலடா. கறி வாங்கிட்டு சொல்லணும்னு தேடுறேன், எங்கேயே போய் குடிச்சிட்டு எங்கன கிடக்குறானோ தெரியலவா. நான் போய் இழுத்துட்டு வரேன். தலையில இடி விடுவோம், பல்லு கருவோம், தாடி கருவோம், எங்கேயா போய் தொலைஞ்ச நீ? கடுவு டப்பால உள்ள காசு எங்கயா? ஒரே பொடல டெட் பாடி ஆயிடுவேன். ஏலே கம்லட்டி, உன் வாயை பார்த்தாதான் தெரியுது எந்த நாத்தம் அடிக்குது, போன நாத்தம் அடிக்குது. நீ குடிச்சிட்டு வந்திருக்க, உன் முட்டை மூலியை பார்த்தாதான் தெரியுது. குடிச்சுட்டு உன் கண்ணெல்லாம் செவந்து கிடக்க, உன் பல்லு கருவேன். அது பிள்ளைக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வச்சிருந்தேன். உன் பல்லு கருவேன் கொஞ்சமாச்சும் தெரியுதா உனக்கு? உன் மயம் வரான்னு உனக்கு தெரியும் தானே? அவனுக்கு காலையிலே போய் கறி எடுத்துட்டு வந்து கொடுப்போம், குழம்பு வைப்போம். ஏதாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? விடிஞ்சா போதும், குட்டிகளுக்கு கிளம்பிடுறேன். வச்சிருந்த கழுவு டப்பால உள்ள காசையும் திருடிட்டு போயிருக்க. பேசிக்கிட்டு இருக்க ஒரே அடி டெட்பாடிதான் அன்னைக்கு. நீ என்னடி அடுப்புல செஞ்சிருக்க? நவர்றியா இருந்தாளா? நவர்றியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பாட்டுல கைய வைக்கணும். வெளில போய் அங்கல உன்னை கொல்லாம விட்டானேன்னு சந்தோஷப்படுறா. ஓடியா பேரு, இந்த பக்கம் வரக்கூடாது.